அத்தை, இந்தாங்க அத்தை காஃபி. கூடு. அத்தை, வர 15ஆம் தேதி என் தங்கச்சிய பொண்ணு பார்க்க வராங்க அத்தை. நாமெல்லாம் குடும்பத்தோட போலாம் அத்தை. வேலை இல்ல எனக்கு. உன்னை ஒருத்திய பார்த்ததுக்கு எங்க போய் பாவத்தை கழிக்கணும்னு யோசிச்சுட்டு இருக்கேன். இதுல உன் தங்கச்சியை வேற பார்க்க வராங்களா? 15ஆம் தேதி எனக்கு முக்கியமான ஒரு வேலை இருக்கு. என்னால வர முடியாது. நீங்க 2 பேரும் போயிட்டு வாங்க. சரிங்க அத்தை. ஹலோ, சொல்லு மக்கா. எம்மோ, வர 15ஆம் தேதி ஒரு விசேஷம் இருக்குமா? என்ன விசேஷமா? சொல்லு ராதிகா. அம்மா ஓடி வந்துடுறேன். என் வீட்டுக்காரோட ஒண்ணு விட்ட தங்கச்சியோட மாமனாரோட தங்கச்சி பொண்ணு வாடகை வீட்டுல பால் காய்ச்சுதாமா. நாம எல்லாத்தையும் கூப்பிட்டுருக்கு. நம்ம போயிட்டு வந்துருவோமா? சரிம்மா ராதிகா, போயிட்டு வந்துருவோம். நான் கிளம்பிடுறேன், நீனும் கிளம்பிடு. சரியா? 15ஆம் தேதி அம்மைக்கு எந்த வேலையும் இல்லம்மா. ராதிகா, ஏமா இப்படி இருக்க? என்னாச்சு? ஒண்ணும் இல்லம்மா. நாத்து, என்ன ஆச்சுன்னு சொல்லு நாத்து. ஒண்ணும் இல்ல அண்ணி. போற வழியில கீழே ஏதோ விழுந்துட்டியா? இல்ல அண்ணி. அப்புறம் என்ன தாண்டி ஆச்சு? வாய் திறந்து சொல்லு. அம்மா, ஷாப்பிங் போலான்னு பர்ஸ்ல 2000 ரூபாய் வச்சிருந்தேம்மா. வெளிய போறப்ப எவனோ அந்த பர்ஸ் ஆட்டைய போட்டாம்மா. சரி நாத்து, அதுக்கெல்லாம் எதுக்கு ஃபீல் பண்ற? இரு, நான் போய் என்னோட பர்ஸ் எடுத்துட்டு வரேன். அதுல இருந்து காசு எடுத்துட்டு போ. அண்ணி, நான் எடுத்துட்டு போனதே உங்க பர்ஸ் தான். ஏமா, சின்ன பொண்ணு. என்னங்க அத்தை? சரிம்மா, நான் ஃபங்க்ஷனுக்கு கிளம்பிட்டேன். போயிட்டு வந்துறேன். வளகாப்பு ஃபங்க்ஷனுக்கு அத்தை? ஆமாம்மா, பத்திரமா இரு. நான் போயிட்டு வந்துறேன். அத்தை, நான் இல்ல சின்ன பொண்ணு, ஏற்கனவே உனக்கு மயக்க வர மாதிரி இருக்குன்னு சொன்னல. நீ ரெஸ்ட் எடு. நான் போயிட்டு வந்துறேன். சரிங்க அத்தை. அங்க பிரியாணிலாம் வைப்பாங்க தானே? ஆமா சின்ன பொண்ணு. அத்தை, எனக்கும் ஆசையா இருக்கு. ஒன்னு சொல்றேன், கோச்சுக்காதீங்க அத்தை. என்னன்னு சொல்லு சின்ன பொண்ணு. வாலி மட்டும் எடுத்துட்டா அத்தை. அதுல கொஞ்சோண்டு பிரியாணி வாங்கி கொண்டு வாங்க அத்தை. இந்த குடும்பத்துல வந்து எப்படி பேசுற? அத்தை, தொண்டனாய், அதுக்கு தான் நான் கவர் எடுத்துட்டு போறேன். நீ கவலைப்படாத சின்ன பொண்ணு.